வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மருத்துவர் பாலாஜி மீதான தாக்குதலை கண்டித்து அரசு மருத்துவர்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ள நிலையில் மருத்துவ சங்கங்களுடன் அரசு பேச்சுவார்த்தை. மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபடாமல் பணிக்கு திரும்ப வேண்டும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேண்டுகோள். சென்னை கிண்டி அரசு பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்று வந்த மருத்துவர்களின் போராட்டம் வாபஸ். தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு அரசுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் வாபஸ் பெற்று கலைந்து சென்றனர். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் மனநல மருத்துவர் ஹரிஹரன் மீது தாக்குதல். கடந்த ஒரு மாதமாக சிகிச்சை பெற்று வந்த நோயாளி மருத்துவரை தாக்கிவிட்டு தப்பி ஓட்டம். அரசு மருத்துவர்கள் மீதான தாக்குதல்களை ஒருபோதும் ஏற்க முடியாது. அரசு மருத்துவர்களுக்கு திமுக அரசு பாதுகாப்பு அரணாக திகழும் எனவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட விவகாரத்தில் விரிவான விசாரணை நடத்திட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் அரசு மேற்கொள்ளும் எனவும் உறுதி. அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பட்டவர்த்தனமாக காட்டுகிறது என சாடி. கிண்டி மருத்துவமனையில் தாக்கப்பட்ட மருத்துவர் பாலாஜியை நேரில் சந்தித்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் ஆறுதல். மருத்துவர் பாலாஜிக்கு வழங்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தனர். தமிழ்நாட்டில் வெட்டுக்குத்து சர்வசாதாரணமாக நடப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. மருத்துவமனைக்குள் ஆயுதங்களுடன் நுழைந்த நபரை சோதனை செய்யாதது ஏன் எனவும் சரமாரி கேள்வி. அந்த தாக்குதல் செய்தவன், அதாவது கத்தியால குத்தியவன், அவன் வரானா, அவனையே அவன் செக் பண்ணல. நீங்க முதல்ல ஆயுதத்தோட ஒரு ஹாஸ்பிட்டல் வர முடியுமா? ஹாஸ்பிட்டல்ல ஆயுதத்தோட மருத்துவமனையில வரப்பல. அதன் பிறகு மருத்துவர் இருக்கின்ற அறைக்கு போறாரு. அங்க போய் உள்ள போய் அவரை போய் கண்ணா பின்னா வென்று அந்த ஆயுதத்தை கொண்டு வெற்றார் அவர். திமுக ஆட்சியில் வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், தொழிலாளர்கள் என யாருக்கும் பாதுகாப்பில்லை. எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவம் நிகழாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அறிவுறுத்தல். ஒன்று, அடிப்படை கட்டமைப்பு வசதி அந்த அரசாங்கம் ஏற்படுது, அதுல ஃபெயிலியர். இன்னொன்னு, ஒரு சட்டம் ஒழுங்கு நிம்மதியா வீட்டுக்கு திரும்பி வர முன் அந்த அளவுக்கு ஒரு சட்ட ஒழுங்கை பராமரித்து மக்களுடைய உயிருக்கு உடைமைக்கு ஒரு பாதுகாப்பை உத்தரவாதத்தை அளிப்பதுதான் ஒரு அரசாங்கத்துடைய பிரதான கடமையா இருக்கணும். ஆனா அதுல டோட்டல் ஃபெயிலியர். இந்த கவர்மெண்ட் யாருக்கும் பாதுகாப்பு. மருத்துவர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிகிச்சை பெற்று வரும் மருத்துவரை நேரில் சந்தித்த பின் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் பேட்டி. சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவரை கத்தியால் குத்தியவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். கத்திக்குத்து சம்பவம் தொடர்பாக முழு விசாரணை நடத்தப்படும் எனவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. ஒரு கான்சியஸ் வந்திருக்காரு. மேலும் இதற்கான முழு விசாரணை மேற்கொள்ளப்படும். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞர் காவல்துறையினரால் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல். இந்த செயலில் ஈடுபட்ட
மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. கத்திக்குத்துக்கு ஆளான மருத்துவர் பாலாஜியின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல். கத்தியால் தாக்கியதில் அவர் பலத்த காயமடைந்து தற்பொழுது ஐசியூவில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் பணியாற்றி வருகின்ற டாக்டர் பாலாஜி ஜெகநாதன் என்ற மருத்துவரை பெருங்குளத்தூரை சேர்ந்த பெருங்குளத்துறை வசித்து என்ற இளைஞர் ஒருவர் கத்தியால் சென்னை கிண்டி மருத்துவமனையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. கத்தியால் குத்தப்பட்ட மருத்துவர் பாலாஜிக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை முறை குறித்து கேட்டறிந்தார். சென்னை கிண்டி பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் போராட்டத்தில் குதித்த அரசு மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி மருத்துவமனை வளாகத்தில் அமர்ந்து முழக்கம். சமையலுக்கு பயன்படுத்தும் கத்தியால் குத்தியதால் மருத்துவர் பாலாஜிக்கு ஆழமான காயம் ஏற்படவில்லை. 7 இடங்களில் மருத்துவர் பாலாஜிக்கு கத்திக்குத்து விழுந்துள்ளதாக கிண்டி கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் இயக்குநர் பார்த்தசாரதி பிரத்யேக பேட்டி. குத்தப்பட்டு ஆழம் அதிகமாக இல்லைனாலும் அவர் ஏற்கனவே இருதய நோயில் பாதித்து அயோட்டிக் அனியூரிசம்ங்கிறதுக்காக சிந்தட்டிக் கிராஃப்ட் போட்டு எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணி அவருக்கு பேஸ்மேக்கரும் நாடி துடிப்பு சீராக இருக்கணும்னு பேஸ்மேக்கரும் வச்சு அவர் ரத்தம் உறையக்கூடாதுங்கிறதுக்காக பிளட் தின்னர் அசிட்ரோம்ங்கிற மாத்திரை போட்டுட்டு இருந்ததுனால ஈவன் சின்ன குத்து இருந்தால் கூட அதனுடைய ரத்தப்போக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ரத்தத்தை நிறுத்துறது ரொம்ப கடினமான வேலை. ஸோ இந்த மாதிரி 7 இடத்துல அடிபட்டதுனால அந்த இடத்தெல்லாம் தையல் போட்டு அதோடைய டெப்த்தெல்லாம் அசஸ் பண்ணி அவருடைய வைட்டல் ஆர்கன்ஸ் ரத்த குழாய் சுத்த ரத்த குழாயோ அசுத்த ரத்த குழாயோ இல்லை மற்ற உறுப்புகளோ எதுவும் பாதிக்காத அளவுக்கு எங்களால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவருக்கு வேண்டிய சிறப்பு சேவைகள் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கோம் சார். மருத்துவர் மீது தாக்குதலில் ஈடுபட்ட விக்னேஷ் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். ஒவ்வொரு மருத்துவமனையிலும் காவல் நிலையம் செயல்பட்டு வருவதாகவும் சென்னை காவல் ஆணையர் அருண் பேட்டி. சென்னை கிண்டியில் அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய இளைஞர் விக்னேஷ் உள்ளிட்ட 2 கைது. குற்றவாளி விக்னேஷை பலத்த பாதுகாப்புடன் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற காவல்துறையினர். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மருத்துவரை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் கத்தியால் குத்தினேன். தாயார் வலியால் துடித்ததை தாங்கிக் கொள்ள முடியாததால் காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து வந்ததாக கைதான விக்னேஷ் பரபரப்பு வாக்குமூலம். அரசு மருத்துவர் பாலாஜியை குத்திவிட்டு இளைஞர் விக்னேஷ் கத்தியுடன் செல்லும் பரபரப்பு காட்சி வெளியீடு. மருத்துவரை குத்திவிட்டு செல்லும் போது பொதுமக்கள் மற்றும் பாதுகாவலர்கள் மடக்கி பிடித்தனர். புண்ணா இப்பயாவது புண்ணா புடி புடினா பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் தொடர்ந்து மருத்துவர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் நடைபெறுவது அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு முறையும் நடவடிக்கை எடுப்போம் என பெயரளவில் மட்டுமே முதலமைச்சர் கூறி வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாடல். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சாடல். மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படுவதை தமிழக அரசும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல்.
ரேஷன் அட்டை உள்ள அனைத்து மகளிருக்கும் ஜனவரி மாதம் முதல் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும். அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தகவல். ஒரு ரேஷன் கார்டு இருக்க அத்தனை பேருக்கும் கடைசிக்கு வரணும். அந்த அம்மா வந்துருக்கும். இது கூட லிஸ்ட் 2 மாசம் எடுத்து போகும். ஜனவரிக்கு மேல எடுத்து எல்லாருக்குமே ரேஷன் கார்டு இருக்க அத்தனை பேருக்குமே கொடுத்துருவோம். அதே மாதிரி முதியோர் பென்ஷன் யார் யாருக்கு இந்த ஆர்டர் வாங்கி கையில் வச்சிருக்கீங்க, ஆர்டர் வாங்க. ஆசிரியர்களின் குற்றப் பின்னணி குறித்து காவல்துறையினர் மூலம் விசாரணை நடத்துவது தொடர்பாக விரைவில் உத்தரவு பிறப்பிக்கப்படும். நீதிமன்ற யோசனை அடிப்படையில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த இடைக்கால தடை விதிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கு. இடைக்கால தடையை நீக்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு. திருப்பூர் மாவட்டம் வேலம்பட்டியில் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட சுங்கச்சாவடி அலுவலக கட்டடம் இடித்து அகற்றம். மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை தொடர்ந்து அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் சிறையில் கைதி யோகேஸ்வரன் சக கைதிகளால் தாக்கப்பட்ட விவகாரம். சிறை காவலர்கள் 2 சஸ்பெண்ட் செய்து மாவட்ட சிறை கண்காணிப்பாளர் வினோத் உத்தரவு. வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது. வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சியாக நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2 நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தென்காசி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இல்லை என்பதில் தெளிவாக இருக்கிறோம். கோவை விமான நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். சட்டமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்று சொல்லப்பட்டு விட்டது. அதை வைத்து மீண்டும் மீண்டும் நீங்கள் கேள்வி கேட்டு இருக்கிறீங்க. என்ன சொல்றது? ஏற்கனவே நாங்கள் முடிவு செஞ்சு அறிவிக்கப்பட்டு விட்டது. திமுக எங்களுடைய எதிர்க்கட்சி. திமுக மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது நோக்கம். கொரோனாவால் உயிரிழந்தவரின் உடலை தோண்டி எடுத்து சொந்த ஊரில் மறு அடக்கம் செய்ய அனுமதி அளித்த தனி நீதிபதி உத்தரவுக்கு இடைக்கால தடை. சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு அதிரடி உத்தரவு.